சுப்பிரமணியபுரம். எதுக்கா அந்த குருக்கள் அவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தாரு? ஹேமா, எதுவும் தெரியாம பேசாத. மாமி, ராமநாதன் சார், என்னால முடியல, விடுங்கடா, விடுங்க. ஏய், நான் அந்த முருகசித்தரை தப்பா பேசிட்டேன்ல. அவரோட சக்தி எனக்கு புரிய வைக்கிறதுக்காக யாரோ என்ன பிடிச்சு இழுக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. நீங்க சொன்னதுனால தான் நான் என் சொந்த ஊருக்கு வந்தேன். நாங்க ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே எங்க சுப்பிரமணியபுரத்துக்குள்ள ஜீவ சமாதி ஆயிருக்காரே முருகசித்தர். ஆமா, நான் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட சிஷ்யர் கம்பு சித்தர் எங்க காரை வழிமறிச்சாரு. ஒரு தலைப்பிள்ளையோடு பெரும் உயிர் இழந்த அரும்பூமி விடுத்து போன நீ மறுவாழ்வு பூக்கவே உருக்குலைந்து உன் பூமி வந்திட்டாய். அந்த கம்பு சித்தர் சொன்னதுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு ராமநாதன். நானும் அப்படித்தான் யோசிக்கிறேன் ஜோசியரே. ஆமா, உங்க மக ராகவ் முருக சித்தர் சமாதிக்கு போயிட்டு வந்தாரா? போயிட்டு வந்தோம். எங்க ஊர் முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். ஆனா என் மகனோட மனநிலையில எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல ஜோசியரே. ராமநாதன் சார், விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து பராமரிச்சாதான் தக்க சமயத்துல நாம பயிரை அறுவடை பண்ண முடியும். அந்த பயிருக்கே அப்படின்னா உயிரோட இருக்கிற மனுஷனுக்கு ஏற்படுற பிரச்சனையெல்லாம் ஒரு நாள்ல முடிஞ்சிடாது. காலம் கனியணும். அது வரைக்கும் நாம காத்திருக்கணும். உங்க மனசை தளர விடாம முருகப்பெருமான வேண்டிக்குங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏதாவது உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டா எனக்கு போன் பண்ணுங்க. அந்த குழப்பம் தீர நான் ஏதாவது வழி சொல்றேன் உங்களுக்கு. நல்லது ஜோசியரே. அப்பா வராரு. சரி சரி, நான் பேசிக்கிறேன், நீ கவலையை விடு. அண்ணே, என்னம்மா? நம்ம கார்த்திகா நடுப்பழனிக்கு காவடி எடுத்துட்டு போறதா வேண்டிட்டு இருக்காளாம். நடுப்பழனிக்கா? என்னம்மா சொல்ற? அண்ணே, பொண்ணுங்க கூட காவடி எடுத்துட்டு போலான்னு நம்ம கோயில் குருக்கள் சொல்லியிருக்காராம். அதெல்லாம் தெரியுதுமா. அதுக்கு விரதம் எல்லாம் கடுமையா இருக்கணும். என்னால முடியும்பா. நீ வயசு பொண்ணு, விரதங்கிற பேர்ல பட்னி கடந்து உடம்ப கெடுத்துக்காத. அண்ணே, ஊர்ல எத்தனையோ பேர் விரதம் இருந்து நடுப்பழனிக்கு காவடி எடுத்துட்டு போலியா? அவங்க உடம்பெல்லாம் கெட்டா போயிடுச்சு. நான் அதுக்கு சொல்லல காமாட்சி. இங்க இருந்து நடுப்பழனி ரொம்ப தூரம். கார்த்திகா வேலை நடந்து அவ்வளவு தூரம் போக முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். அதெல்லாம் நடந்து போயிடுவேன்பா. கார்த்திகா ஆசைப்படுறா, அத நிறைவேற்றி வைக்கிறது தானே நம்ம கடமை. சாமி காரியத்துக்கு எப்ப நான் தடை சொல்லியிருக்கேன்? நடுப்பழனிக்கு விரதம் இருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. விரதத்துல ஒரு சின்ன தவறு கூட நடந்துடக்கூடாது. அதுக்காக தான் பயப்படுறேன். அப்பா, நான் கட்டுப்பாடோட இருப்பேன்னு தெரிஞ்சோ என் மேல சந்தேகப்படுறீங்களே. சே, சந்தேகம்லாம் இல்லம்மா. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. சரி, உன் விருப்பப்படியே செய். ஆமா கார்த்திகா, எதை வேண்டி விரதம் இருக்க போற? நான் எதுக்கு கேக்குறேன்னா, நடுப்பழனிக்கு காவடி எடுத்துக்கிட்டு போறதா இருந்தா ஏதாவது பிரார்த்தனை வச்சுக்கிட்டு தான் போவாங்க. அதான் கேட்டேன். அப்பா, ராகவ் சார் மனநிலை நல்லபடியா குணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிதான். ராமநாதன் ஊரு பூரா நம்மளை பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்கான். நீ என்னடானா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு கோயிலா சுத்திட்டு இருக்க. நம்ம ஊருக்கு அந்த குடும்பம் வந்திருக்குன்னு அந்த ராகவ் தம்பியை பார்க்கறதுக்கு நீ போயிருக்க. அப்ப அந்த ராமநாதன் பையன் உன்னை அவமானப்படுத்தி திட்டி அனுப்பியிருக்கான்.
அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க. ஒரு விஷயம் மட்டும் புரியலம்மா. நம்மள எதிரியா நினைக்கிற அந்த குடும்பத்து பையன் மேல உனக்கு அப்படி என்ன அக்கறை? எந்த ராமநாதன் சார் உங்களை தப்பா பேசினாரோ அந்த ராமநாதன் சாரே அந்த தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா ராகவ் சார் குணமாகிதான் ஆகணும். ஏன்னா ராகவ் சாருக்கு மட்டும்தான் என்ன நடந்ததுங்கிற உண்மை தெரியும். அப்படி அவருக்கு தெரிஞ்சத வெளியில சொல்லணும்னா அவர் தெளிவாகணும். அப்பதான்ப்பா என்ன ஒரு ஒழுக்கமான பொண்ணா நீங்க என்ன வளர்த்திருக்கீங்கன்னு அந்த ராமநாதன் சருக்கு புரிய வைக்க முடியும். அதுக்குதான்ப்பா இந்த விரதமே. இப்ப சொல்லுங்கப்பா என்ன செய்யறதுன்னு. நம்ம மேல சுமத்தின பழிய எப்படி துடைக்கிறதுன்னு நீ நினைக்கிற? நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேம்மா. உன் விருப்பப்படியே செய். பார்த்து வா. அங்க பாரு. ஏய் பார்த்து சந்தியா. சேகர், அந்த லேப்டாப்ல பார்த்தோம்ல, அந்த ரூட் இதுதான். லேப்டாப்ல பார்த்தது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு சந்தியா. வா. இது சந்தியா, நான் பார்த்து எடுக்கிறேன். இது சேகர், நான் இந்த இடத்துல தான் செல்ஃபி எடுத்தேன். நான் செல்ஃபி எடுத்துட்டு மொபைல பாக்குறேன். போட்டோல எனக்கு பின்னாடி அடையாளம் தெரியாத ஒரு உருவம் இருக்குது. ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா அந்த உருவத்தை காணோம். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். சந்தியா, உன்னை யாரு போலீஸ் வேலைக்கு எடுத்தாங்க? ஏதோ நிழலை பார்த்துட்டு உருவத்தை பார்த்துன்னு பயந்து நடுங்கிற என்னமோ. ஹலோ, திடீர்னு ஒரு உருவத்தை பார்த்துட்டு அது உடனே காணாம போனா யாருமே பயப்படதான் செய்வாங்க. நான் ஒண்ணு எப்பவும் பயப்படுறவில்ல. அப்படி பயப்படுறவளா இருந்திருந்தா ஏற்கனவே இந்த இடத்துக்கு தனியா வந்திருப்பனா, இல்ல மறுபடியும் இந்த நைட்ல இங்க வருவனா? சாரிம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேன். ஓகேவா, வா போலாம். இனிமே எதையும் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நீயே நேர்ல பார்த்தாதான் நான் சொல்றத நிஜம்னு நம்புவேன். வா. ஏய் சரி, இரு, நான் வரேன். ஏய் முள்ளு இருக்கு, பார்த்து ஓரமா வா. இல்லம்மா, இந்த வருஷம் என்னால திருவிழாக்கு வர முடியாது. ஆமாமா, ஒரு கேஸ் விஷயமா சுத்திட்டு இருக்கேன். ருத்ரன் சார். ஆமா, ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். யாரோ வந்திருக்காங்க. யாரது? உள்ள வாங்க. வாங்கய்யா. வாங்க. இருங்க. இப்போ உட்காருங்க. பாத்துங்கய்யா, பாத்து. என்னங்கய்யா, இந்த நேரத்துல என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்ககிட்ட நான் சொன்னேன்னா
நடந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன் சார். சந்தியான்ற ஒரு பொண்ணு. சந்தியாவா? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஐயா, அந்த பொண்ணு எனக்கு தெரியும். ஊர் கூட பூர்வீகம் சுப்பிரமணியபுரம் தானே. அவங்க அப்பா பேர் தனசேகர், அவங்க பாட்டி பேர் கூட லட்சுமி மேலமாட வீதியில இருக்கிறதா சொன்னாங்க. அந்த பொண்ணு கூட அங்கதானே தங்கி இருக்கு. அவங்க பாட்டி கூட அவங்க பொண்ணூருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்களே. ஆமா, இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சார் இந்த விவரமெல்லாம் தெரிஞ்சது? ஐயா, இந்த ஊருக்கு நான் ஸ்பெஷல் ஆபீசரா வரதுக்கு முன்னாடியே சுப்பிரமணியபுரத்துக்கு நான் வந்திருக்கேன். உங்க சொந்தக்காரங்கள்ல யாராவது இங்க இருக்காங்களா சார்? ஐயா, சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் இல்ல. உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்காங்க. நம்ம வாத்தியார் கிருஷ்ணன் ஐயா இருக்காங்கல்ல, அவர் பொண்ணு கார்த்திகா எனக்கு பழக்கம். அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் இங்க தங்க வேண்டியதா சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ அவங்க வீட்டுக்கு சந்தியா வருவாங்க. அங்கதான் சந்தியா எனக்கு பழக்கம். ஓஹோ, உங்களுக்கு அந்த பொண்ணு பழக்கமா? பெருசாலாம் ஒண்ணும் இல்ல ஐயா, எங்கேயாவது பார்த்தா பேசிட்டு போவாங்க, அவ்வளவுதான். சார், அந்த சந்தியாவை பத்தி தான் நான் உங்ககிட்ட இங்க சொல்ல வந்தேன் சார். ஐயா, அந்த பொண்ணை பத்தி என்ன சொல்ல வந்தீங்க? அந்த பொண்ணு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்துச்சு. தான் யாரு என்னன்ற விவரமெல்லாம் என்கிட்ட சொல்லுச்சு. அமெரிக்காவில் படிச்ச பொண்ணா இருந்தாலும் தான் பிறந்த கிராமத்தை பார்க்க வந்திருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவ்வளவு ஏன், சந்தியாவை என் சொந்த பேத்தியாவே நான் நினைச்சேன். ஆனா நீங்களும் இன்ஸ்பெக்டர் வந்த பிறகுதான் தெரிஞ்சுது அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு. மோசமான பொண்ணா? அப்படி என்ன சந்தியா தப்பு பண்ணாங்க? அன்னைக்கு நீங்க வந்தபோது லேப்டாப் காணாம போச்சுன்னு சொன்னேன்ல, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அந்த சந்தியா தான் அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு போயிருக்கான்னு. ஏன் சந்தியா தான் லேப்டாப்பை எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு எப்படி அவ்வளோ கரெக்டா சொல்றீங்க? எங்க ஊருக்காரங்க எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. ஆனா ஒரு நாள் கூட என் வீட்டில இருந்து எந்த பொருளும் காணாம போனதில்லை. சந்தியா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த லேப்டாப் காணாம போயிடுச்சு. ஏயா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ கேட்டேன் இல்ல, புதுசா யாராவது வந்தாங்களான்னு. வரலன்னு எதுக்கு போய் சொன்னீங்க? பொய் சொன்னது உண்மைதான் சார். நான் எதுக்காக பொய் சொன்னேன்னா, அது கல்யாணமாகாத சின்ன பொண்ணு. அந்த பொண்ணை காட்டி கொடுத்தா அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டி வரும். அப்படி போனா அந்த பொண்ணோட எதிர்காலம் பாதிக்கும். அந்த பொண்ணோட வாழ்க்கையில எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ஒரு நல்ல எண்ணத்துல தான் உங்ககிட்ட அந்த உண்மையை நான் மறைச்சிட்டேன் சார். சரி, இப்ப மட்டும் எப்படி மனசு மாதிரி வந்து சொல்றீங்க? நீங்களும் இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு போனதும் நான் சந்தியாவை சந்திச்சு எப்படியாவது லேப்டாப்பை வாங்கிடலாம்னு நினைச்சேன். ஓ, சந்தியா கிட்ட இருந்து நிஜந்தனுடைய லேப்டாப்பை திரும்ப வாங்கிட்டீங்களா? இல்ல சார். ஏன்? அந்த சந்தியா வீட்டுக்கு நான் போனப்ப, போலீஸ்னா நான் பயந்தவனா? போய் சொல்லு போ. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா? இனிமேல் லேப்டாப் விஷயமா இங்க வந்த உன்னை கொலை கூட பண்ணிடுவேன். என்னையவே கொன்னுடுவேன்னு அந்த சந்தியா என்ன மிரட்டுறா சார். நான் அப்பவே அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ருத்ரன் சார்கிட்ட போய் சொல்லுவேன்னு. நான் வரேன் சார். ஐயா, பார்த்து எந்திரிங்க, நடங்க. நான் உங்களை வீடு வரையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். பரவாயில்ல சார், நான் போயிடுவேன் சார். பார்த்து போங்க. சரிங்க சார். ஐயா, பார்த்து போங்க. சரிங்க சார். நிஜேந்தனுடைய லேப்டாப்பை சந்தியா எதுக்காக எடுத்துட்டு போனா? நிஜேந்தனுக்கும் சந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? நிஜேந்தனுடைய லேப்டாப்காக சந்தியா இந்த தாத்தாவை கொலை பண்ற வரைக்கும் போறான்னா சம்திங் ராங். என்னன்னு கண்டுபிடிக்க இந்த சுப்பிரமணியபுரத்தில் இன்னும் என்னென்ன ரகசியம் இருக்குன்னு தெரியலையே. எல்லாமே புரியாத புதிதா இருக்கு. நீங்க உங்களை மாத்திக்கவே மாட்டீங்களா? எதையுமே தப்பு தப்பா யோசிக்கிறது, தப்பு தப்பா பேசுறது, தப்பு தப்பா நடக்கிறது தான் உங்க வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும்னு முடிவு பண்ண நீ யாரு முதல்ல? நான் உங்க பொண்டாட்டி.
நான் இப்படிதான் இருக்கணுங்கிற உரிமை எனக்கு இல்லையா? இந்த உரிமையை நான் உனக்கு கொடுக்கணும், நீயா எடுத்துக்கூடாது. கொடுக்கலைன்னா எடுத்துதான் ஆகணும். ஓஹோ, நீ அந்த அளவுக்கு போயிட்டியாப்போ? உனக்கு வர வர வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அடக்கி வாசி, இல்லை அடக்க வேண்டியது இருக்கும். சரிங்க, இனிமே உங்களை எதிர்த்து எந்த கேள்வியும் நான் கேட்க மாட்டேன். உங்களை மீறி எதுவும் நான் பண்ண மாட்டேன். நான் சொல்றது மட்டும் ஒரே ஒரு தடவை கேளுங்க. முருகர் சித்தர் சமாதியில நான் வச்ச சாவியை நீங்க எடுக்க போனதுனாலதான் போலீஸ் வந்து உங்களையே மிரட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீ புத்தியோட தான் பேசுறிய? அந்த இன்ஸ்பெக்டர் ருத்ரன் தான் நான் யாரும் தெரியாம என் மேல சந்தேகப்பட்டு பேசிட்டு போறான். நீ ஏண்டி என்ன புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம வீட்ல இருக்க சாவி உங்களுக்கு லாபம் வரும்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா லாபம் வரப்போறது இல்ல. நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான் வரப்போகுது. அத உங்க மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்றத நீ முதல்ல மனசுல வச்சுக்க. இந்த ரூம் போட்டிக்குள்ள இருக்கிற சாவி மறுபடியும் வெளியே போச்சு, நீ இங்க இருக்க மாட்ட, சுடுகாட்டில் போனமா தாண்டி இருப்ப. ஞாபகம் வச்சுக்கோ. காட்டுக்குள்ள இப்படி சத்தம் தான் கேட்கும். தைரியமா இரு. பார்த்து வாமா. கை கொடு. எந்திரி சந்தியா, பார்த்து எந்திரி. என்னது தங்க வளையல் மாதிரி தெரியுது? இது தங்க வளையல் தான், ஓல்டு மாடலா இருக்கு. சந்தியா, தலையில விழுந்த இந்த மரம் நம்ம மேல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு சந்தியா. மரம் தான் நம்ம மேல விழலல்ல, அப்புறம் ஏன் சேகர் பயப்படுற? ஏய் இல்ல சந்தியா, எனக்கு என்னமோ இதுக்கு மேல இந்த வழியில போறது சரியில்லைன்னு தோணுது. தப்பா தெரியுது சந்தியா. சேகர், நாம கேர்ஃபுல்லா இருப்போம், நமக்கு எதுவும் ஆகாது. என்ன பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டு நீ இப்படி பயப்படுற? யாராவது வந்து என்ன விடுவீங்க? இல்ல சந்தியா, நீ சொன்னது கூட நிஜம்தான் இப்ப நம்புறேன். ஏன்னா
தரையில் நிற்கிற மரம் வேரோட எப்படி கீழே விழும்? ஒன்று புயல் காத்தடிச்சிருக்கணும், இல்லை மழை காலம் பெஞ்சிருக்கணும். எதுவுமே இல்லை சந்தியா. எப்படி மரம் கீழே விடுது? ஏதோ மர்மமா இருக்கு சந்தியா. நம்ம போயிடல சந்தியா. வா 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 வா. நான் வரல. சந்தியா, உனக்கு வேணும்னா நாளைக்கு பகல வரலாம், சரியா? உனக்கு பயமா இருந்தா நீ போ. சந்தியா, இந்த பார், நான் போயிடுவேன். போனா போடா. உன்னை நம்பியெல்லாம் நான் இல்ல. சந்தியா, சந்தியா சொன்னா கேளு சந்தியா. டேய் போடா. ஓடி போ. ஏதாவது பார்த்து பயந்து ஓடி தானே வரப்போற, அப்போ பார்த்துக்கிறேன். சந்தியா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எங்க போனான்னு தெரியலையே. கார்த்திகா, அவன் லேட்டா வருவான்னு ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னான் உங்ககிட்ட? இல்லப்பா, சேகரோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஹலோ, இப்ப நிக்க போறீங்களா இல்லையா?